அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, காசாவில் நீண்டகால போர் நிறுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கணிந்திருப்பதாக கத்தர் ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த பேச்சுவார்த்தையில், இந்த பேச்சுவார்த்தையில அமெரிக்கா, இஸ்ரேல், கத்தர், எகிப்து போன்ற நாடுகள் பங்கெடுத்திருந்தன. இந்த நாடுகளுடைய முயற்சியில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில ஒரு நீண்டகால போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கான முயற்சிகள் முன்வடிவம் பெற்றிருப்பதாக, இந்த முயற்சிகளை, இந்த ஒப்பந்தத்தில் கூறப்படுகின்ற விஷயங்களை இஸ்ரேல் முழுமையாக ஒப்புக்கொண்டு விட்டதாகவும் இந்த நாடுகள் அறிவித்திருக்கிறது. ஆக இந்த நாடுகளெல்லாம் ஒரு முடிவை எடுத்து கிட்டத்தட்ட போர் நிறுத்தம் உறுதி என்ற நிலைக்கு இந்த நாடுகள் வந்துவிட்ட பிறகு அந்த டிராப்டை, அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஹமாஸ் போராளிகளுக்கும் பலஸ்தீனத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய மற்ற பல போராளி அமைப்புகளுடைய ஒப்புதலுக்காகவும் அந்த டிராப்ட் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை ஹமாஸ் போராளிகள் பரிசீலித்து வருகின்றனர் என்ற ஒரு செய்தி வருகிறது. ஆக இவர்கள் முடிவை எடுத்துவிட்டாலும் கூட அந்த போர் நிறுத்தம் வேண்டுமா வேண்டாமா, போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டுமா வேண்டாமா என்கின்ற அந்த இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரம் ஹமாஸினுடைய கைகளில் இருக்கிறது, போராளிகளுடைய கைகளில் இருக்கிறது. அவர்கள் இதை பரிசீலித்து அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இது இருந்தால் இதை ஏற்றுக்கொள்வார்கள், இல்லை என்றால் நிராகரிப்பார்கள். அதுதான் தற்போதைய முக்கிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இஸ்ரேலுடைய நோக்கம் என்னன்னாக்கா ஹமாஸை அழிப்பது. அந்த இஸ்ரேல் தற்போது ஹமாஸினுடைய பதிலுக்காக காத்திருக்கிறது என்பது இதுல ஹைலைட் செய்ய வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது மாதிரி இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறாரு. என்ன செய்தினாக்கா, இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை வெளியிட்டு இருக்கிறாரு. இந்த என்ன செய்தினாக்கா, கான் யூனிஸ்ல நாங்கள் தங்கி இருந்த காலங்களில், கான் யூனிஸ்ல நாங்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்த காலங்களில் 10,000 ஹமாஸ் போராளிகளை அழித்திருக்கிறோம். இந்த கான் யூனிஸ்ல ஹமாஸுக்கு நாங்க சமாதி கட்டிவிட்டோம். இப்ப நாங்க ரஃபஹாவின் பக்கம் கவனத்தை செலுத்த போகிறோம் என்று அறிவித்திருக்கிறாரு. அப்போ கான் யூனிஸ்ல அதுல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். 10,000 வீரர்களை அழித்திருப்பதாக அவர் சொல்றாரு. இந்த ஹமாஸினுடைய செய்தி தொடர்பாளராகவே செயல்பட்டு வருகின்ற சகோதரர் அந்த துவைரி என்ற ஒருவரும் செய்தாரு. அல் ஜசீராவில சில நாட்களுக்கு முன்பு சொல்லும் போது சொன்னாரு, அந்த ஹமாஸ் கதாயிபுல் கசாம் படையில 10,000 படை வீரர்கள் இருந்தாலும் கான் யூனிஸ் யூனிட்டில போரிடக்கூடிய அந்த படை வீரர்கள் எண்ணிக்கையத்துலதான் வெறும் 1250 பேர் தான். இந்த 1250 பேர் தான் இந்த பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலிய படைகளை எதிர்த்து கான் யூனிஸ் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கின்றனர் என்று அந்த ஃபாயிஸ் துவைரி ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாரு. ஆக இவர்கள் எதிர்த்து அங்க போரிட்டு கொண்டிருப்பவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுதான், வெறும் 1250 தான். ஆனா இவங்க சொல்லி இருப்பது என்ன, 10,000 பேரை நாங்கள் கொண்டு விட்டோம் என்று ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. ஆக இவர்களால் அங்க 10,000 பேரை கொண்டு விட்டா எங்க போக வேண்டியதானே, கான் யூனிஸுக்குள்ள போக வேண்டியதானே. கான் யூனிஸுக்குள்ள உன்னால் நுழையவே முடியவில்லை. அப்போ இது 10,000 பேர் எங்க போய் கொண்டா என்று அவன்கிட்ட தான் கேட்க வேண்டியிருக்குது. 10,000 பேரை கொண்டு விட்டால் இங்க கொண்டு இருக்கிறாங்க 10,000 பேரை இல்ல, அதாவது 27,019 பேர் அப்பாவிகளை கொண்டு இருக்கிறாங்க காசா முழுவதும். இந்த அப்பாவிகளை பூரா இவங்க என்ன செய்யறாங்க, ஹமாஸ் போராளிகள் நினைக்கிறாங்க. ஆனா ஹமாஸ் போராளிகள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு, மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டு, அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் ராணுவத்தை தாக்கி வர்றாங்க. இவங்க 27,000 பேரை கொண்டு இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி ஒரு 50,000 பேரை மக்களை கொள்வது என்பது இந்த ஹமாஸ் அமைப்புக்கு எளிய விஷயம்தான். ஏன்னா ராணுவ வீரர்களையே பந்தாடுகின்ற பொழுது மக்களை அழிப்பதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை.
ஆனா மக்களை அழிப்பதை மார்க்கம் ஏற்கவில்லை. அப்பாவிகளை தாக்கக்கூடாது என்று இந்த மார்க்கம் சொல்வதனால அதை செய்யக்கூடாது என்பதில் அவங்க உறுதியாக இருப்பதனால இவன் எல்லாம் உயிரோடு நினைச்சான் நடமாடி கொண்டிருக்கிறான். ஆக இப்படி ஒரு பொய்யை சொல்லி நம்ம எதுவுமே செய்ய முடியவில்லை என்பதனால ஒரு 10,000 பேர் நான் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி என்கிறது போராளிகளை கொண்டுட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பதை தற்போது பார்க்க முடிகிறது. இதே சமயத்துல இப்படி நாங்க 10,000 பேரை கொண்டு விட்டோம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இதே சமயத்துல அந்த கத்தாயிபுல் கஸ்ஸாமுடைய படையணியும் குதுஸ் படையணியும் நேற்று நடந்த பல நிகழ்வுகள் பற்றிய செய்தி குறிப்புகளை நமக்கு தந்திருக்கிறது. கத்தாயிபுல் கஸ்ஸாம் சொல்லி உள்ள ஒரு செய்தி குறிப்புல அந்த காசாவில ஜெய்தூன் என்ற இடங்களிலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலுடைய ஆயுதப்படையையும் அது வைத்திருந்த ஆயுதங்களையும் சில ஏவுகணை தாக்குதல் மூலம் நாங்கள் அழித்திருக்கிறோம் என்ற செய்தியை வெளியிட்டிருக்கிறது. கஸ்ஸாம் வெளியிட்ட செய்தி அல்ல, குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி. அது மாதிரி அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த செய்தியில சுதந்திர பாலஸ்தீனுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது. இனி அந்த 2 நாடு என்ற திட்டத்தின் மூலம் மட்டுமே அந்த பலஸ்தீன மண்ணில் அமைதியை நிலைநிறுத்த முடியும் என்பதனால அந்த 2 நாடுகள் என்ற அந்த திட்டம், அதாவது சுதந்திர பாலஸ்தீனம் என்ற அந்த தீர்க்கமான திட்டத்திற்குரிய முறையான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருவதாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறையின் துணை அமைச்சர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது மாதிரி அந்த காசாவிற்குள்ள அதிகமான நிவாரணப் பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்குரிய அந்த முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காசாவிற்குள் நிவாரணப் பொருட்கள் செல்வதை இஸ்ரேல் தடுக்கக்கூடாது என்று கடுமையான நிபந்தனைகள் இஸ்ரேலுக்கு விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏற்றுள்ள விஷயத்துல சொல்லி இருக்கிறாரு. அது மாதிரி அந்த ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் நேற்று சொல்லும் போது சொல்றாரு, இஸ்ரேல் காசா மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறது. அங்குள்ள மக்கள் பசியினாலும் பட்டினியினாலும் தாகத்தினாலும் வாடிக்கொண்டிருக்கின்றனர். இருப்பதற்கு வீடுகள் இல்லாமல் துடித்துக் கொண்டிருக்கின்றனர். காயம்பட்ட நிலையில என்ன இல்லாம கடுமையான குளிர்கள் இல்லாம தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப காசாவினுடைய ஒவ்வொரு பகுதிகளுக்கும் நிவாரண பணிகள் அதிகமாகவும் விரைவாகவும் சென்று சேர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. இதற்கு அனைத்து நாடுகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று அவர் ஒரு கோரிக்கையை நேற்றைக்கு ஐநாவுடைய பொதுச் செயலாளர் வைத்திருக்கிறார். அது மாதிரி பிரான்சினுடைய அதிபர் நேற்று வைத்துள்ள ஒரு கோரிக்கையில உடனடியான போர் நிறுத்தம் தேவை, எங்க காசாவில இனி உடனடியான போர் நிறுத்தம் தேவை என்றும், அது மாதிரி 2 நாடு தீர்வு, சுதந்திர பாலஸ்தீனம் அது மாதிரி இஸ்ரேல் என்ற அந்த தீர்வு தான் இனி தீர்வாக இருக்க முடியும். இது தவிர வேற எந்த தீர்வுகளையும் நம்ம ஏற்க முடியாது என்று பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோனும் நேற்றைக்கு சொல்லி இருக்கிறாரு. இப்ப இந்த போர் நிறுத்தம் பேசுறோம் இல்லையா, இந்த போர் நிறுத்தம் என்பது பலஸ்தீன மக்களுக்கு தேவை இருக்கிறது. அதே சமயத்துல பலஸ்தீன மக்களுக்கு இந்த போர் நிறுத்தம் எந்த அளவிற்கு தேவையாக இருக்கிறதோ அதை விட பன்மடங்கு தேவை யாருக்கு இருக்கிறது? இஸ்ரேலுக்கு இருக்கிறது. அதை விடவும் அதிகமான தேவை யாருக்கு இருக்கிறது? அமெரிக்காவுக்கு இருக்கிறது. இந்த போரால காசாவில் அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், பெருமளவில் உயிரை இழந்திருந்தாலும், வீட்டையும் இருப்பிடங்களையும் இழந்திருந்தாலும் போராளிகள் இல்லையாத்தான் இருக்கிறாங்க. போராளிகள் அவங்களுடைய பாதுகாப்பை வலுப்படுத்திக் கொண்டு உறுதியான நிலைப்பாட்டோடு தான் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலிய ராணுவம் சிதைந்து கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது, நொறுங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி அமெரிக்க ராணுவமும் அழிந்து கொண்டிருக்கிறது இந்த போரினால். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிரியாவில், ஈராக், ஜோர்டான் உள்ளிட்ட பல இடங்களிலே அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள், விமான தளங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த விமான தளங்கள் மீது, ராணுவ தளங்கள் மீது கிட்டத்தட்ட 117க்கும் அதிகமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடத்தப்பட்டிருக்கிறது. இதுல பல பேர் அமெரிக்க வீரர்கள் பல பேர் செத்து இருக்கிறாங்க. அமெரிக்கா தன்னுடைய பல வீரர்களை இது பறிகொடுத்து இருக்கிறது. பலர்கள் காயம்பட்டு
மருத்துவமனையில அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 2-3 தினங்களுக்கு முன்னால ஜோர்டானில் இருந்த ஒரு அமெரிக்க தளத்தின் மீது அந்த ஈராக்கில் இருந்து வந்த போராளி குழுக்கள் நடத்திய அந்த ட்ரோன் தாக்குதல்ல மிகப்பெரிய இழப்பை அமெரிக்கா சந்தித்தது. 3 பேர் செத்தாங்கன்னு சொல்றாங்க. நான் இல்ல 30 பேருக்கு மேல செத்திருப்பது உண்மை என்று உண்மையான செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது மாதிரி நூற்றுக்கணக்கானோர் அந்த ட்ரோன் தாக்குதல்ல காயமடைந்திருக்கிறார்கள் அமெரிக்க வீரர்கள். இதனால அரண்டு போன அமெரிக்கா, இதனால பயந்து போன அமெரிக்கா இந்த போர் நிறுத்தம் என்கிறது மற்றவங்களை விட எல்லாம் மிக முக்கிய தேவையாக அமெரிக்காவுக்கு இருக்கிறது. அது மாதிரி செங்கடல்லையும் அமெரிக்கா சிக்கி தவித்துக் கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படித்தானே அந்த ஹவுத்திகளின் மீது ஏமனில் பல்வேறு நிலைகளில் மீது அவர்கள் விமான தாக்குதலை நடத்திய பிறகும் கூட ஹவுத்திகளின் பலங்களை எங்களால குறைக்க முடியவில்லை என்று அமெரிக்காவை ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஹவுத்திகளின் மீது அமெரிக்கா தாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஹவுத்திகள் தொடர்ந்து அமெரிக்க கப்பலையும் பிரிட்டன் கப்பலையும் அது மாதிரி இஸ்ரேல் கப்பல்களையும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செய்றாங்க, செங்கடல்ல தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், தாக்கி சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு பக்கம் செங்கடல்ல சிக்கி அமெரிக்கா சிதைந்து கொண்டிருக்கிறது, மறுபக்கம் இந்த இஸ்லாமிய போராளிகள்கிட்ட சிக்கியது சிரியாவில, ஈராக்ல, ஜோர்டான்ல அழிந்து கொண்டிருக்கிறது. மறுபக்கத்துல அங்க ஹிஸ்புல்லா லெபனானிலிருந்து கடுமையான தாக்குதல்களை வடக்கு இஸ்ரேல்ல தொடுத்து வடக்கு இஸ்ரேலிய ராணுவத்தினரை ஓட ஓட விரட்டி கொண்டிருக்கிறது. வடக்கு இஸ்ரேலுடைய கைகளிலேயே இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. இப்படி இருப்பதனால இந்த போர் நிறுத்தம் என்பது யாருக்கு? பலஸ்தீன மக்களுக்கு எந்த அளவிற்கு அவசியமோ அதைவிட 100 மடங்கு அவசியமானதாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருப்பதனால தான் இந்த போர் நிறுத்தம் சம்பந்தமான முயற்சிகள் அவங்க தற்போது தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள். ஒரு சில நிபந்தனைகளை வகுத்து அந்த போராளிகளுடைய பார்வைக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இனி போராளிகளுடைய கைகள் தான் அதனுடைய இறுதி முடிவு இருக்கிறது. அவர்களுடைய நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டால் அதை ஏற்றுக்கொள்வார்கள். அதே சமயத்தில் இந்த ஜோர்டானில் இருந்த அமெரிக்க தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இல்லையா, இது ஈராக்கிய இஸ்லாமிக் ரெசிஸ்டண்டால நடத்தப்பட்ட தாக்குதல். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, நாங்க தான் இது ஈராக்கில் உள்ள இந்த இஸ்லாமிய போராளிகள் தான் நாங்க நடத்தணும். ஆனா இதை தூக்கி இங்க ஈரானின் மீது போட்டு ஈரானை தாக்குவதற்குரிய முஸ்லீம்கள்ல கடந்த 2 நாட்களாக அமெரிக்கா இருந்தது. என்ன நினைத்தது தெரியவில்லை. தற்போது என்ன செய்யறது? அமெரிக்கா சொல்கிறது இந்த காசாவினுடைய போரு காசாவோடு நின்றுவிட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இந்த போர் என்ன செய்யறதில்ல, விரிவடைவதை நாங்கள் விரும்பவில்லை. அதே சமயத்துல நாங்கள் ஈரானை பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம், எங்களை எதிர்க்கக்கூடிய சக்திகளுக்கு நீங்க செய்யாதீங்க, ஆயுதங்களை தந்து வளர்க்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஈரானிடம் கெஞ்சாத குறையாக கெஞ்சி இருக்கிறாரு. இது போன்ற அது மாதிரி இவர்கள் அவர்களை ஹமாஸை அழித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் நேற்று ஹமாஸ் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில அந்த காசாவில் உள்ள ஹையருவானில் உளவு பார்ப்பதற்காக இஸ்ரேல் அனுப்பி வைத்த அந்த உளவு விமானங்களுக்கு இல்லையா ட்ரோன்கள், அந்த ட்ரோன்களில் 3 ட்ரோன்களை நாங்கள் பத்திரமாக பிடித்து விட்டோம், பிடித்து வைத்திருக்கிறோம். அப்ப அவங்க அனுப்பிய ட்ரோன் உளவு பார்க்க வந்த ட்ரோன் யார் கையில? ஹமாஸுடைய கையில் இருக்கிறது. அதை ரீஇன்ஜினியரிங் பண்ணி இவங்க செய்வாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக செய்வாங்க, பயன்படுத்துவாங்க. அது மாதிரி கான் யூனிஸ்ல சராயல் குத்ஸ் வெளியிட்ட ஒரு அறிக்கையில சொல்கிறது, கான் யூனிஸ் நடைபெற்ற நேரடி போரில பல இஸ்ரேலிய வீரர்களை நாங்கள் காயப்படுத்தி இருக்கிறோம், பலர்களை கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்கிறது. அது மாதிரி அங்கு நடைபெற்ற மற்றொரு தாக்குதல்ல 2 அந்த ராணுவ வாகனங்களை தாந்தூம் ஏவுகணைகளை பயன்படுத்தி நாங்கள் மத்திய கான் யூனிஸில் அளித்தோம் என்று சராயல் குத்ஸ் சொல்லி இருக்கிறது. இப்படி தொடர்ந்து அது மாதிரி அந்த 3 அந்த போர் வாகனங்களை அந்த டேங்குகளை 105 ஏசியின் ஏவுகணைகளை கொண்டு நாங்கள் தாக்கி அளித்திருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை கஸ்ஸாம் படையணி வெளியிட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி
ஷேக் ரிதுவானில் நடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி மேற்கு கான் யூனிஸ்ல ஒரு வீட்டுக்குள்ள பதுங்கியிருந்த இஸ்ரேலிய படை வீரர்களை நாங்கள் தாக்கி அளித்தோம் என்ற ஒரு செய்தியையும் அந்த கஸ்ஸாம் படையணி வெளியிட்டு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, எது எப்படி இருந்தாலும் அந்த காசாவுடைய மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், அமைதி கிடைக்க வேண்டும், அவர்களுடைய வாழ்வில் வளம் பிறக்க வேண்டும், அவர்கள் நிம்மதியான வாழ்வை அடைய வேண்டும். அதற்காக வேண்டி அந்த போர் நிறுத்தம் வறுமையானால் அதை நாம் வரவேற்போம், அதற்காக பிரார்த்திப்போம். அந்த மக்களுக்கு விடுதலையும் அது மாதிரி அவங்களுடைய மண்ணிற்கு பாதுகாப்பும் அந்த மக்களுடைய உயிர்களுக்கு பாதுகாப்பையும் அல்லாஹ் வழங்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நொடியிலும் பிரார்த்திப்போம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.